அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறது என்று காரணம் காட்டுறாங்க. அந்த காரணம் உண்மையா பொய்? இவங்களோட வெறி, அந்த பூனை வந்து வெளியே பாயிற சந்தர்ப்பங்கள் நிறைய வந்துச்சு. நம்ம ஊடகங்கள் அதை ஹைலைட் பண்றான் இல்ல, முஸ்லிம் ஊடகங்கள் சோசியல் மீடியாக்கள் வச்சிருக்கிறாங்க, அவங்க கூட அதை ஹைலைட் பண்றாங்கல்ல. அதான் கவலை. என்ன சொல்றான்? 2026 மார்ச்ல அமெரிக்கா போர் செயலாளர் பீட் ஹெக்ஸெத் என்ன சொன்னான்? ஈரானை கண்டிச்சு ஒரு அந்த ஈரான் தலைமையை கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட் இன்ஷால்லா இந்த வீடியோல இணைச்சு கொள்வோம், இந்த பயான்ல. President Trump has also been very consistent. Crazy regimes like Iran, hell-bent on prophetic Islamist delusions, cannot have nuclear weapons. அவன் சொல்றான், President Trump has also been very consistent. Trump ஜனாதிபதி ரொம்ப உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். எதுக்கு எதிராக? கிரேசி ரெஜிம்ஸ், இந்த பைத்தியக்கார அரசுகளுக்கு எதிராக. ஈரானை சொல்றாங்க, பைத்தியக்கார அரசுகளுக்கு எதிராக. லைக் ஈரானை போன்ற பைத்தியக்கார அரசுகளுக்கு எதிராக பிரசிடென்ட் ட்ரம்ப் உறுதியாக இருக்கிறார். ஹெல்பென்ட் ஆன் ப்ரொஃபெட்டிக் இஸ்லாமிஸ்ட் டிலூஷன்ஸ். இது எப்படி இந்த பைத்தியக்கார அரசாங்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது? பீட் ஹெக்ஸெத் சொல்றான், ப்ரொஃபெட்டிக் இஸ்லாமிஸ்ட் டிலூஷன்ஸ். அது உருவாகி இருப்பது தீர்க்க தரிசனங்கள், இஸ்லாமிய தீர்க்க தரிசனங்கள். எப்படிப்பட்ட இஸ்லாமிய தீர்க்க தரிசனங்கள்? டிலூஷன்ஸ், மாயைகள், கற்பனைகள், போலிகள். போலியான மாயைகளில் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய தீர்க்க தரிசனங்களில் அடிப்படையில் உருவான இது போன்ற பைத்தியக்கார அரசுகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதி உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார். cannot have nuclear weapons. எடல கோர்த்து கொள்றது, அவர்களிடம் அணு ஆயுதங்கள் இருக்க முடியாது. உனக்கு பிரச்சனை அணு ஆயுதமா இருந்தா நீ நார்த் கொரியாவோட சண்டை போடு. முதுகெலும்புள்ள ஒரு வல்லரசாக அமெரிக்காவே, அயோக்கிய அமெரிக்காவே நீ இருந்தால் போடுற சண்டை நார்த் கொரியாவோட. உனக்கு தைரியம் இருக்குதா? இல்ல. நீ நியூக்ளியர் வெப்பன் அல்ல காரணம் காட்டுறது, உன்னுடைய ஆள் மனதுக்குள்ளே இருக்கும் காரணம் இதோ வெளிப்பட்டு விட்டது. அதுதான் ப்ரொஃபெட்டிக் இஸ்லாமிஸ்ட் டிலூஷன்ஸ், இஸ்லாமிய மாயைகளுடைய தீர்க்க தரிசனங்களால் உருவாக்கப்பட்ட ராஜ்யங்கள். உனக்கு பிரச்சனை இஸ்லாம், அதானே பிரச்சனை. இவங்க முஸ்லிம்களோட ஒரு நாளும் திருப்தி பட மாட்டோம். நாங்க என்ன நல்லவு செஞ்சாலும், சவுதி என்னதான் காக்கா பிடிச்சாலும், என்னதான் கூஜா தூக்கினாலும், ஒரு நாளைக்கு பாபா சவுதிக்கு உங்களுக்கு எதிராக வந்து நிற்பான். ஈரானுக்கு எதிராக ஈராக்கை தூண்டி ஈராக்கு அடிச்ச மாதிரி உங்களுக்கு எதிராக வந்து நிற்பான். ஏன் நிற்பான்? அவன் சும்மாவா அடிச்சான்? ஆப்கானிஸ்தான்ல 2001 2021 வரைக்கும் நீண்ட நெடுங்கால போர். காரணம் காட்டின தலிபான, உசாமா பின் லாடன, அல் கைதா அமைப்பை காரணம் காட்டி உசாமாவை கொண்ட பிறகும், அல் கைதாவை இல்லாமாக்கின பிறகும் தலிபான் இருக்கிறார்கள் என்று 20 வருஷமா போர் செஞ்சு கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்ட ஆப்கான் மக்களை கொன்று குவித்தார்கள். ஆப்கான்காரன், தலிபான்காரன், அவன் நாடு என்ற வகையில், அவன் தீவிரவாத இயக்கமா என்னன்றது நமக்கு தேவையில்லை. அவன் நாடு என்ற வகையில் போராடி அமெரிக்காவை ஓட வச்சான். இனி ஏலாது, இவங்களை தாக்கு பிடிக்க முடியாது. இந்த ஆபரேஷன்ஸ் என்ன பேர் வச்சு ஆபரேஷன் நடத்தினாலும் கடும் அடி விழுதண்டி ஏலாம ஓடிதான் அமெரிக்கா தப்பி கொண்டான். 70,000 பேரை கொண்டு குவிச்சியா இல்லையா? கொண்டு குவிச்சான். ஈராக்ல 2003 அமெரிக்கா தலைமையில் தாக்குதல், சதாம் ஹுசைனுக்கு எதிராக. சதாம் ஹுசைன் வாழ வச்சு பேசின காட்சிகள் நினைவிருக்குதா? அமெரிக்கா வந்து அடிப்போம். உனக்கு அப்ப நீ ஈரானுக்கு அடிக்கும் போது யோசிச்சிருக்கணும்டா. என்ன குற்றச்சாட்டு? சேம் குற்றச்சாட்டு. அணு ஆயுதம் ஈராக்கிடம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கும் இடைப்பட்ட மக்களை கொன்று குவித்தான் ஈராக்கில். தேடி பார்த்தா அணு ஆயுதமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு சொல்றா, எதுக்கு போர் நடந்துச்சு? அணு ஆயுதம் என்று பார்த்தா ஒண்ணுமே இல்லையே. ஈரான்காரன் சரி புத்திசாலித்தனமா மின்சக்தியை உருவாக்குறதுக்காக சரி
அணு ஆயுத ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கினான். 4-5 இடங்கள் அவங்க வச்சிருந்தாங்க. ஈராக்குக்கு ஒண்ணுமே இல்லை. எதுக்குடா அப்ப அடிச்சிங்க? சதாம் ஹுசைன் அமெரிக்காட அடிவரடியா இருக்கும் போது ஆதரவு. எப்ப சதாம் ஹுசைன் குர்ஆனை கையில் எடுத்தாரோ, எப்ப சதாம் ஹுசைன் குர்ஆன் படி நான் வாழணும் என்று தாடி வளர்க்கணும் என்று முடிவெடுத்தாரோ, அப்ப வஞ்சி உன்னை அழிக்கணும். இஸ்லாம் என்று வந்து விட்டால் அழித்து விடுவார்கள். ஆப்கான் மக்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டணும் என்று கோஷம் எழுப்பினார்கள், அழித்தொழித்தார்கள். லிபியால 2011 நேட்டோ கூட்டணியோடு வான்வழி தாக்குதல் நடத்தினார்கள். கடாஃபிய ஒண்ணுமில்லைன்னு ஆக்கினாங்க. கடாஃபி அந்த நாட்டு மக்களுக்கு செஞ்ச சலுகையை போல யாராவது இந்த உலகத்தில் எந்த ஜனாதிபதியாவது செஞ்சிருப்பானா? இலவச மின்சாரம், இலவச கல்வி, அந்த நாட்டில் கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு மகர் கூட இலவசம். மகர் வசதி இல்லாட்டி அரசாங்கத்திட்ட கேட்டு கல்யாணம் முடிக்கலாம். எல்லா வசதியும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்த ஒரு நாட்டு ஜனாதிபதிக்கு எதிராக மக்களை தூண்டி விட்டான். ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. சோமாலியால ட்ரோன் தாக்குதல், சிறப்பு ராணுவ நடவடிக்கைகள். காரணம், சோமாலியால தீவிரவாதம் இருக்கிறது, அவங்களை அழிக்கணும். முஸ்லீம் நாடு ஏழை நாடாக இருந்தால் அழிப்பான். சிரியால 2014 முதல் வான்வழி தாக்குதல். சிரியால ISIS உருவாகி இருக்குது. யார் உருவாக்கினா ISIS? நீங்க தாண்டா உருவாக்கினீங்க. ரஷ்யா ஆதாரத்தோட சொன்னானே, ISISக்கு சம்பளம் கொடுக்குது அமெரிக்கா, அதை நான் நிரூபிப்பேன் என்றானே. அந்த சவாலை ஏற்றுக்கொண்டீர்களா? இல்ல. ISIS நீங்களா உருவாக்கி சிரியாவை அழிக்கிறீங்க. காரணம், சிரியா நாடு ஈரானுக்கு ஆதரவாக இருந்தது. சிரியா நாட்டில் ஆட்சியாளர் மூலம் சுன்னி முஸ்லிம்களுக்கு சில பாதிப்புகள் வந்திருந்தன, மாற்று கருத்து இல்லை. அது வெறுமனே அந்த சுன்னி சியா முஸ்லிம் என்ற பிரச்சனை மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரம் பொலிட்டிக்கல் பிரச்சனை என்று வரும்போது, அரசியல் என்று வரும்போது கவனமாக காய் நகர்த்துவார்கள். அதுல வந்த போர்களும் இருக்கின்றன. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிரிய மக்கள் உயிரிழந்தார்கள். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவங்க அணு ஆயுதத்துக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கிறாங்களாம். வேறொரு காரணம் அல்ல. அல்லாஹ் சொல்லிவிட்டான் 2வது அத்தியாயத்தில் 120வது வசனம், வலன் தருலா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரைக்கும் உங்களை பொரிந்து கொள்ளவே மாட்டார்கள் நபியே. குல், ஆனா நபியே சொல்லுங்க, இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ்வின் வழிதான் நேர்வழி. வல இத்தபஅத அஹ்வாஹும் பஅதல்லதி ஜாஅக மினல் இல்ம், உங்களுக்கு அறிவு ஞானம் வந்த பிறகு, மார்க்க வஹீயின் வழிகாட்டல் வந்த பிறகு, ஆதாரம் வந்த பிறகு, தெளிவு வந்த பிறகு அந்த மக்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றினால், மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நஸீர், உங்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து எந்த வலியும் கிடையாது, பாதுகாவலனும் கிடையாது, எந்த உதவியாளனும் கிடையாது. ரசூலுல்லாஹி அல்லாஹ் சொல்றார், மனோ இச்சையை பின்பற்றி இந்த யூத நசாரா ஆட்சி சக்திகளுக்கு, பொதுமக்கள் அல்ல, பொதுமக்களோட நல்லா இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறாங்களோ, யார் அநியாயம் செய்கிறார்களோ அதை விட்டு கொடுங்க, இதை விட்டு கொடுங்க, உங்க மார்க்கத்தில் அது சரியில்லை, இது சரியில்லை, அப்ப நாங்க உங்களை திருப்தி அடைவோம், நீங்களும் நாங்களும் ஒன்றுதான் என்று யார் மார்க்கத்துக்கு எதிராக போர் தொடுக்கிறார்களோ அத்தகைய யூதர்களுடனும் கிறிஸ்தவர்களுடனும் எந்த ஒரு உடன்படிக்கையும் முஸ்லிம்களுக்கு இருக்க முடியாது. உடன்படிக்கை வச்சிருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு பிரச்சனை விலகுதான். அவங்களுக்கு அவங்க நிம்மதியா இருக்கிறாங்க, ஈரான் உடன்படிக்கைக்கு போகல, அதனால பிரச்சனை. இவங்க என்ன சொல்றான், இந்த ப்ரொஃபெட்டிக் இஸ்லாமிஸ்ட் டெலியூஷன்ஸ், அதாவது ஒரு மாயையில் கற்பனையில் உருவாக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த முகமது நபியுடைய தீர்க்க தரிசனம் கற்பனையில் உருவாக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இவர்களுடைய வாதம். அந்த வாதத்திலேயாவது நீங்க உண்மையாளராக இருக்கிறீங்களா? கற்பனையில் உருவாக்கப்பட்டதா? முகமது நபி யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? முகமது தீர்க்க தரிசனம் பற்றி உங்களுடைய வேதங்களில் முன்னறிவிப்பு செய்யப்படவில்லையா? நீங்கள் தௌராத் என்றும் இன்ஜீல் என்றும் ஆரம்பத்தில் வைத்திருந்தீர்கள், அதிலே அந்த முன்னறிவிப்பு இல்லையா? இல்லை இப்போது பைபிள் என்ற பெயரில் வரலாற்று நூல் ஒன்றை வைத்திருக்கிறீர்கள், வேதம் என்ற பெயரில், அதில் அந்த தீர்க்க தரிசனம் இல்லையா? இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் 2வது அத்தியாயத்தில் 146வது வசனத்தில், அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும். நாம் யாருக்கு வேதத்தை கொடுத்தோமோ யூத கிறிஸ்தவர்கள்
இஞ்சில் தௌராத் வழங்கப்பட்டவர்கள் யஅரிஃபூனஹு அவர்கள் இந்த முஹம்மது நபியை அறிவார்கள் கமா யஅரிஃபூன அப்னாஹும் தங்களுடைய பிள்ளைகளை அறிவதை போன்று. சுப்ஹானல்லாஹ். ஆனா வ இன்ன ஃபரீகம் மின்ஹும் லா யக்துமூனல் ஹக்க அவர்களில் ஒரு சாரார் சத்தியத்தை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வஹும் யஅலமூன் அவர்கள் அறிந்து கொண்டே தெரியும் முஹம்மது நபி இறுதி தீர்க்கதரிசி என்று தெரியும். அரபு தீபகற்பத்தின் தீர்க்க தரிசனம் உருவாகும் என்று பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ் அதான் சொல்றான். நீங்க கைவரிசை காட்டின வேத புத்தகத்திலேயே தீர்க்க தரிசனம் இருக்குதுன்னா ஒரிஜினல் எடுத்தீங்கன்னா அப்படியே இஸ்லாம் ஆயிடுவாங்க எல்லாரும். யூத மக்கள் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு புள்ளை அறிவதை போல. புள்ளை யாராவது நினைவில் நண்டுவானா? பைத்தியக்காரனை தவிர, மூளை குழம்பினவன், பேலன்ஸ் இல்லாம போனவன் தவிர யாரா இருந்தாலும் ஏண்ட புள்ள இல்லை இதுன்னு சொல்ல மாட்டான். எந்த வடிவத்தில் என்ன மேக்கப்பை போட்டு புள்ள வந்தாலும் ஏன் புள்ளதான் இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அறிவார்கள். 6:20 அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும் அவனோட பிள்ளைகளை அறிவதை போன்று வேதக்காரர்கள் அறிவார்கள். ஆனா அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபஹும் லா யுமினூன் யார் நஷ்டவாளிகளோ அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். நீ பீட் ஹெட்சன் நீ நம்பிக்கை கொள்ள மாட்டாய். ஏண்டா நீ நஷ்டவாளி. உன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் உனக்கு நேர்வழியை நாடினாலே தவிர திட்டமிட்டு மறைக்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசனம் என்பது நீ திட்டமிட்டு மறைத்ததனால் உனக்கு நம்பிக்கை ஏற்படாது. என்ன ஜோக்கண்டா, இதே வாசகம் பைபிள்லையும் இருக்குது பாருங்க. அறிவார்கள் என்று இந்த மாதிரி யாரிஃபூனா என்ற வார்த்தை வருது. Gospel of John chapter 14 verse number 15 to 70 ஜீசஸ் சொல்றார், if you love me keep my commands என்னை நீங்க விரும்புறதா இருந்தா என்னுடைய கட்டளைகளை நிலைநாட்டுங்கள். கட்டளையை தான் நிலைநாட்ட சொன்னார். அந்த 10 commandmentsல உள்ளது அந்த நியாய பிரதிமானத்தில் உள்ள அனைத்தையும் நிலைநாட்டுங்கள். and I will ask the Father நான் பிதாவிடம் கேட்பேன் and he will give you another advocate அவர் உங்களுக்கு இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி போடுறாங்கன்னா இன்னொரு தேற்றரவாளனை அட்வொகேட் உங்களுக்காக வாதிடக்கூடிய ஞானமுள்ள கருத்துள்ள ஒரு பிரதிநிதியை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான். எப்படிப்பட்டவர் அவர்? டு ஹெல்ப் யூ அண்ட் பி வித் யூ ஃபார் எவர் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஃபார் எவர் நிரந்தரமாக, கியாமத் வரைக்கும். கியாமத் வரைக்கும் தான் உலக நிரந்தரம். கியாமத் வரைக்கும். த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் அவரின் தன்மை, த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் உண்மையின் ஆத்மா, அஸ்ஸாதிக் அஸ்ஸாதிகுல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையின் ஆத்மா, த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். ஆனா the world cannot accept him அவரை உலக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். because it neither sees him nor knows him மக்கள் அவர்களை பார்த்தோ அறிந்தோ இருக்க மாட்டார்கள். அதனால் உலக மக்களுக்கு அவரை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட்டுக்கு ரசூலாவை தெரியாம பெரிய பிரச்சனை எல்லாம் ஓரெல்லாம் நடந்துச்சு. பட் யூ நோ ஹிம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதா வருது, நீங்கள் அவரை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். for he lives with you and will be in you அவர் உங்களுடனே வாழ்வார், உங்களுடனே அவர் இருப்பார் கியாமத் வரைக்கும். நீங்கள் அவரை அறிவீர்கள். பட் யூ நோ ஹிம் அவரை நீங்கள் அறிவீர்கள். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும் இதா இருக்குது. இப்போ கபி காட்டுற மாதிரி தான் நாங்களும் காட்ட வேண்டியது. கபி தானே பாரு. நீங்க தெரியான்றீங்க. இஸ்லாம் பொய்யாக உருவாக்கப்பட்டதுன்றீங்க. பொய்யாக உருவாக்கப்பட்டது இல்லை. இந்த முஹம்மது நபியுடைய பேரோட தெளிவாக ஹிக்வமம் ததிம் பிகுல்லி முஹம்மதின் யஹ்து பிஸுர்பை பனூதி யாபுஸ்ஸலாம் ஜெருசலம் வாசிகளே அறிந்து கொள்ளுங்கள், புகழுக்குரிய அந்த முஹம்மது என்ற மனிதர் மாவீரன் உங்களில் தோன்றுவார். பழைய ஏற்பாட்டில் முன்னறிவிப்பு டிட்டோனமி 18:18 உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் உருவாக்குவேன். அவர் உங்களை நோக்கி எப்படி பேசுவார்? இறைவனின் திருநாமத்தால் பேசுவார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அந்த நேரத்தில் அந்த தீர்க்கதரிசி சொல்வார்,
எனக்கு எதுவும் தெரியாதே, நான் ஓதக்கூடியவர் அல்லவே என்று சொல்லும் போது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அனபி காரியின், நான் ஓதக்கூடியவர் அல்ல. இவ்வளவு இருக்குது. அது தனி தலைப்பு. தெரிஞ்சு கொண்டே இதை பொய் என்று சொல்றான்.